ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை லில்லிக்கு தேவதையின் வரம். ஒரு காலத்தில் ஒரு மாயாஜால காட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அங்கே லில்லின்னு ஒரு பெண் இருந்தா. லில்லிக்கு பல சிரமங்கள் இருந்தாலும் அவளுடைய கருணை குணமும் மகிழ்ச்சியான இயல்பும் அந்த கிராமத்தில் இருக்க எல்லோருக்கும் தெரியும். அவளுடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மையானது. அவ அடிக்கடி அவங்க அம்மா கூட சந்தைக்கு போய் காய்கள் பழங்கள் விற்க உதவி செய்வா. ஒரு நாள் லில்லி பெர்ரி பழங்களை சேகரிக்க காட்டுக்குள்ள போனான். அவ ஒரு சின்ன நீரோடைய பார்த்ததும் அங்க ஓய்வெடுக்க முடிவு செஞ்சா. அவ கால் விரல்களை தண்ணீர்ல நினைச்ச போது பளபளப்பான ஏதோ ஒன்று மின்றத பார்த்தா. அவ இலைகளுக்கு கீழே ஒரு சிறிய தேவதை சிக்கி இருப்பதை பார்க்கறா. லில்லி மெதுவாக அந்த தேவதைய அங்கிருந்து விடுவிக்கிறா. தேவதை தன் சிறகுகளை மெல்ல அசைச்சு என்னை காப்பாற்றியதற்கு நன்றி அப்படின்னு சொன்னது. நான் செராபினா, நல்ல தேவதை. உங்க கருணை குணத்தால என்னை விடுவிச்சிருக்கீங்க. அதற்காக நான் உங்களுக்கு 3 விருப்பங்களை தரப்போறேன் அப்படின்னு தேவதை சொன்ன உடனே லில்லிக்கு ஆச்சரியமா இருந்தது. அவ தேவதைகளை பத்தி கதைகள்ல தான் கேட்டிருக்கா. அவ இப்படி ஒருவரை சந்திப்போம்னு நினைக்கவே இல்லை. அவ தன் விருப்பங்களை பத்தி ரொம்ப கவனமா யோசிச்சா. என்னோட முதல் ஆசை என் அம்மா ஆரோக்கியமா இருக்கணும். அவங்க ரொம்ப கடினமா உழைக்கிறாங்க. அவங்க வலிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க இந்த விருப்பத்தை கேட்கிறேன் அப்படின்னு லில்லி தேவதைகிட்ட சொல்றா. செராபினா தன்னோட மந்திரக்கோளை அசைச்ச உடனே ஒரு தங்க நிற ஒளி லில்லிய சூழ்ந்தது. உன்னோட முதல் ஆசை நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு தேவதை சொன்னுச்சு. எனது 2வது ஆசை எங்க கிராமத்துல உள்ள எல்லோருக்கும் போதுமான உணவு, வாழ்றதுக்கு பாதுகாப்பான இடம் வேணும். யாரும் பட்னி கிடக்கவோ கஷ்டப்படவோ கூடாது அப்படின்னு தன்னோட விருப்பத்தை தெரிவிக்கிறா லில்லி. செராபினா மறுபடியும் தன்னோட மந்திரக்கோளை அசைச்சது. அதே தங்க ஒளி காட்டையே நிரப்பிடுச்சு. உன் ஆசை நிறைவேறியது அப்படின்னு சொல்லி புன்னகைச்சது. லில்லி தனது கடைசி ஆசையை பத்தி யோசிச்சா. அவளுக்கு தேவையான அனைத்தும் அவள்கிட்டயே இருப்பதை உணர்ந்தா. லில்லி தன்னோட 3வது விருப்பத்தை தேவதையை பார்த்து சொல்றா. மற்றவங்களுக்கு உதவவும் உலகத்தை சிறந்த இடமாக மாற்றுவதற்கு அவளுக்கு வேண்டிய வலிமையும் ஞானத்தையும் விரும்பி கேட்டா. செராபினாவுடைய கண்கள் மகிழ்ச்சியில மின்ன தொடங்கிடுச்சு. லில்லி, உன்னுடைய இதயம் தூய்மையானதாகவும் தாராளமானதாகவும் இருக்கு. உண்மையான மந்திரம் உங்களுக்குள்ளதான் இருக்குது. உங்க விருப்பம் பெரிய நன்மையே செய்யும் அப்படின்னு தேவதை லில்லிய பாராட்டுச்சு. இத சொன்னதும் தேவதை காணாம போனது. லில்லி வலிமையாகவும் முழு நோக்கத்துடனும் உணர்ந்தா. லில்லி கிராமத்துக்கு போனதும் அவளுடைய அம்மா ஆரோக்கியமா இருக்கிறதையும் தன்னுடைய கிராமம் உணவு மற்றும் பாதுகாப்பான வீடுகளால நிரம்பி இருப்பதையும் பார்க்கறா. தேவதையின் வார்த்தைகளால ஈர்க்கப்பட்ட லில்லி மற்றவங்களுக்கு உதவ தன்னையே அர்ப்பணிக்கிறா. அவ சமூக நிகழ்வுகளை ஏற்பாடு செஞ்சு தனது அறிவை பகிர்ந்துக்கிறா. அனைவரையும் ஒன்றாக செயல்பட ஊக்குவிக்கிறா. அவளுடைய செயல்கள் அவளுடைய கருணையையும் ஒத்துழைப்பையும் அந்த கிராமத்தையும் தாண்டி பறைசாற்றுச்சு. வருஷங்கள் பல ஆனது. லில்லி ஒரு புத்திசாலி மற்றும் மரியாதைக்குரிய தலைவரா விளங்கினா. தேவதையின் பரிசையும் உண்மையான மந்திரம் உள்ளிருந்து வருதுங்கிற பாடத்தையும் அவ மறக்கல. சிறிய கருணை கூட உலகையே மாற்றும் அப்படிங்கிறத நிரூபிச்சா. அதனால கிராமம் செழிச்சது. நல்ல தேவதையின் விருப்பத்தால மட்டுமல்லாம லில்லி அனைவருடனும் பகிர்ந்து கொண்ட அன்பும் தன்னலமற்ற தன்மையாலையும் தான் லில்லியால அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாங்க. என்ன குட்டீஸ், இந்த வரம் தரும் தேவதையையும் லில்லியையும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் இல்லையா குட்டீஸ்? பாய்.